ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன், அதுவும் ஈவினிங் டயத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம காட்ட போகிறோம். ஒரு குட்டி ஈவினிங் vlog மாதிரி தான் இருக்கும். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்னிங்கை விட ஈவினிங் தான் ரொம்ப கோயிலுக்கு போவேன் நான். ஸோ இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் தான் கோயிலுக்கே போவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே பூவிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் சாமியை கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வச்சுருப்போம். நாங்கள் இந்த பிரசாதம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சொம்பு வச்சுருப்போம். அதை போய் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ அதில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமி ரூமில் வச்சுருவோம். நாங்கள் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பூ வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடுத்துருவேன் நான். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா புது பூ வச்சுருவேன் நான். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும், நல்லா இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சதுனால இங்கே இருக்க கோயிலுக்கே போக முடியல. சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். பட் நம்ம ஊர் கோயிலுக்கு யாருமே போக மாட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னே தெரியலங்க. அது அப்படி தான் போல். அடுத்த கோயிலுக்குலாம் நம்ம போவோம், நம்ம ஊர்லேயே இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இந்த கோயிலுக்கு நம்ம போக மாட்டோம். சரி எப்போனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாக என்னன்னு தெரில. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நியூ பூ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அம்மா வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா ஃபோட்டோவுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா செட் பண்ணி வைக்கணும். ஸோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் செட் பண்ணி வைக்கலாம் நம்ம. ஸோ எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று வைக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பூ எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. என்னால் பார்த்திங்கன்னா 10 மணி யோசிச்சுட்டே இருந்தேன். பட் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொறுமையாக வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விளக்குக்குது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்ற வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் அது எண்ணெய் ஊற்றிட்டு திரி எல்லாத்தையுமே எடுத்து பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா மித்த எல்லா ப்ராசஸையும் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா கோயிலுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே மார்னிங் கூட அவ்வளோவா இருக்காதுங்க. ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். கொஞ்சம் மைண்டும் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஈவினிங் டயத்தில் அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா அமைதியாக இருக்கும். கோயிலேவும் 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ் தான் வருவாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் மேக்ஸிமம் போவேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லு ஈரங்க. சரி அப்படின்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா டிவியில் சாமி பாட்டை போட்டு விட்டு பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு பாட்டு. அதையும் பார்த்திங்கன்னா போட்டு விட்டதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே சைட் கேப்பில் பார்த்திங்கன்னா தலையெல்லாத்தையும் காய வச்சுட்டு கொஞ்சம் மேக்கப் போட்டாச்சுங்க. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே டச்சப் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா விளக்க பொருத்தி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா காட்டிகிட்டு இருந்தேன் நான். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. விளக்கையும் போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி. ஸோ சாம்பிராணி தான் ஏற்றிட்டு இருந்தேன் நான். ஸோ 3 இடத்துக்கு வைக்கணும், அதனால் பார்த்திங்கன்னா சாம்பிராணி ஏற்றிட்டு இருந்தேன் நான். ஸோ ஏற்றிட்டு நல்லா புகையை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லு கிளப்பி விட்டுருந்தோம் நம்ம. ஏன்னா அப்போ தான் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். நம்மளும் பார்த்திங்கன்னா பக்தி மூடில் இறங்கிட்டோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நல்ல புகை மூட்டமாக இருக்கட்டும் நம்ம வீடும் அப்படின்ட்டு நானும் சாம்பிராணியை பொறுத்திட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா சாமி காட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லும் காட்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
எல்லா இடத்துலையும் காட்டி முடிச்சாச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பத்தியும் எடுத்துகிட்டு போயிட்டு பத்தியும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இன்னொரு வீடு இருக்குது எங்களுக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கடை மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்திங்கன்னா விளக்கையும் போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு இங்கே தீபாரதனையை காட்டிட்டு அதுக்கடுத்து கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருந்தேங்க. மணி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. சரி இப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா வீட்டில் அப்படியே தீபாரதனையை காட்டிகிட்டு இருந்தேன் நான். தீபாரதனையை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் காட்டி முடிச்சுட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா அப்படியே விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தோங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா விழுந்து கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தொட்டு கும்பிட்டு பட்டையும் போட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. என்னோடய சைக்கிள் எடுத்துகிட்டு நானும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். அங்கிட்டு போகவே நான் காட்டுறேன் பாருங்கள். வியூ பார்த்திங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்கூலெல்லாம் விட்டாங்களா செம்ம அமைதியாக தாங்க இருக்கும். ஏன்னா அந்த சைடு தான் நாங்கள் படித்த ஸ்கூல்லாம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போகிற வழியில் காட்டுறேன். போனதும் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் சாமி இருக்கும். அதை கும்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு செவர் தெரியுதா, இதுதான் எங்கள் ஸ்கூலு. இந்த சைடு ஃபுல்லாமே பெருசாக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா ஆஃப்லேருந்து தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மேலே பாருங்களேன், அப்படியே அழகாக இருக்கும். அந்த சூரியன் மறையும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதனால தாங்க இந்த சைடே நான் வருவேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி அமைதியாக ரிலாக்ஸாக போகும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த கிளைமேட்டை பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஈவினிங் டயத்தில் சன்செட் பார்த்திங்கன்னா டவுன் ஆகுற சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருட்டான சூழ்நிலையில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்ல. ஃபைனலாக கோயில்கிட்டே வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை. மார்னிங்கே பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு போயிட்டாங்க போல். இல்லைன்னா பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். ஒரு 4-5 பேர்கிட்ட தான் இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் கிளம்பியாச்சு. போனதும் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இருந்தேன். நான் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல விளக்கு போட வேண்டியது இருந்துச்சு. அதையும் போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி ஒரு பக்தி மூடில் இறங்கியாச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா பட்டையை போட்டுட்டு தான் நானும் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நானே பயந்து எடுத்தீங்க. அது வேறு திட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக அப்படியே தெரியாத மாதிரி எடுத்துகிட்டே போயிட்டேன். நான் உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சாமியை பார்த்திங்கன்னா எதுவுமே எடுக்கலை. நான் முருகனை மட்டும்தான் எடுத்திருந்தேன். மித்தபடி சிவபெருமான் எதையுமே நான் எடுக்கலை. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு பட்டையை போட்டாச்சு. அதுக்கடுத்து சுற்றி சாமி கும்பிட்டு முருகப்பெருமான் கிட்டே வந்தாச்சு. நம்ம வந்ததே அவருக்காக தானுங்க. சரி அப்படின்ட்டு இவரை பார்த்திங்கன்னா நல்ல மனசார சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் இவரையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லாத்தையும் கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக அங்கேயே உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நானும் கிளம்பிட்டேன். போகும்போது பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சுங்க. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு. என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியுதா என்னன்னு தெரியல, இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வரப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.